ICSI இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம் மாதிரி சில அபூர்வமான ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கவங்க குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? அவங்களுக்கு கூட குழந்தை உண்டாக்கி இருக்காங்க இந்த ICSIன்ற முறையில். 1-2 ஆண்கள் தான் இருக்கும். சிக்கலான முறைகளுக்கு இந்த ICSI முறை பயனுள்ளதாக இருக்கு. இதனுடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யம். ஏன்னா இட்டாலியில IVF இப்போ பாப்புலர் ஆயிடுச்சு. 78ல் லூயிஸ் பிரவுன் பிறந்த பிறகு IVF என்ற முறை எல்லா நாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சின்னதாக விந்தணுக்களை மைக்ரோமீட்டர்ஸ்ல இருக்கும், ரொம்ப 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 கண்ணுக்கு தெரியாத அணுக்கள், அதை பிடிக்கிறதுக்கு அதை செலுத்துவதற்கு சின்ன குழாய்களை வடிவமைக்கிறாங்க லேப்ல. இன்னொரு பக்கம் கருமுட்டையை பிடிக்கிறதுக்கு ஒரு பிப்பெட் கிளாஸ்ல வடிவமைக்கிறாங்க. இதெல்லாம் மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்து தான் இதை பண்ண முடியும். அப்போ இந்த லேப்ல இந்த மாதிரியான பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் ஒரு எக்கை பிடிச்சிருக்காரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன நீடில் ஸ்பெர்ம் பிடிச்சிட்டு இருக்காரு. அதை ஆக்சிடென்டலா இன்ஜெக்ட் பண்ணிடுறாரு. ஸ்பெர்ம் கருமுட்டைக்கு உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டாரு. அது ஒரு ஆக்சிடென்டலான விஷயம். ஆனா அது கருத்தரித்தது. அன்னைக்கு அந்த கரு பின்னால அது குழந்தையாக மாறுச்சு. வளர்ந்து ஒரு கர்ப்பமானாங்க ஒரு பெண். அது ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணுது. அப்போ இதுவரை விந்தணுக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா டெஸ்ட் பேபியில சக்சஸ் ஆகாது. அணுக்களே இல்லாத எசூஸ்போமியா, விந்தணுக்களே இல்லாதவர்கள், விரைப்பை நல்லா இருக்கு, உள்ள 1-2 அணுக்கள் இருக்கு, அவங்க எல்லாம் குழந்தை பெற்றுக்க முடியாது என்ற சூழல் இருந்தது. இப்ப அதை தகர்த்தெறிந்து விரைப்பையில 1-2 அணுக்களை தேடி எடுத்து விந்தணுக்களே இல்லாதவர்கள் குழந்தை பெற்றுக்கலாம், 1-2 அணுக்கள் இருக்கவங்க குழந்தை பெற்றுக்கலாம். இந்த கண்டுபிடிப்பு இத்தாலியில் நடந்தது.